சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். அதை இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது இஸ்லாமிய பெருமக்கள் அவரை சந்தித்து ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கேட்டாங்க. 5400 டன் அரிசி கொடுத்தது அண்ணா திமுக. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழா விலையெல்லாம் சந்தன கொட்டை கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியம் 6 கோடி கொடுத்தது. திடீர் நிறுத்திட்டது. என்னை சந்தித்து மாநில அரசு கொடுக்க வேண்டாங்க, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள தொடர்ந்து மானியம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2021 இந்த மானியம் போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும். 12 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 12 கோடியாக நிதியை உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ்ஜில் வேண்டாங்க 15 கோடி ஒதுக்கி கொடுத்தோம். 2016 காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்க திட்டத்தை கொண்டாந்தோம். உலாமாக்கள் மற்றும் மோதினாளுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை உயர்த்த வேண்டாங்க, உயர்த்தி கொடுத்தோம். அவள் பெறுகின்ற ஓய்வூதியம் 750 உயர்த்த வேண்டும், 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்க மானியம் வேண்டாங்க, 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டுக்கு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்புக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களை முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் புயலால் அங்கே பல குளக்கரைகள் சேதமடைந்தன. அந்த காலகட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நான் சென்றேன். அப்ப நாகூர் தர்கா குளக்கரை பாதிக்கப்பட்டது. நேரடியாக இஸ்லாமிய பெருமக்கள் அழைத்து பார்வையிட செஞ்சாங்க. அந்த குளக்கரையை அரசின் சார்பாக சீரமைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு நாகூர் தர்கா குளக்கரையை சரி செஞ்சோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அண்ணா திமுக அரசு. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை ஆதரித்தது அண்ணா திமுக. மேலும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவாக அவருடைய பெயரில் ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம்.